ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபை நமக்கு உண்டாயிருந்தபடியாலே கடந்த வாரத்திலே ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை செய்து நாம் கடந்து போனோம். வாரத்தின் நாட்களிலே கடந்து போன வாரத்தின் நாட்களிலே நம்முடைய அன்பின் தேவன் தாமே என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் என்னுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நமக்கு ஒன்றும் குறைபட்டு போகாதபடிக்கு தேவனாய கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் நமக்கு குறைவின்றி தந்து நம்மை ஆசீர்வதித்த மாத்திரமல்ல திரும்பவும் ஜீவன் சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த ஆராதனையில பங்கு பெற்று தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியான ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை தேவனாய கர்த்தர் தாமே எனக்கும் உங்களுக்கும் திரும்பவும் கொடுத்தமைக்காக என்னுடைய தேவனாய கர்த்தரை நானும் சோதரிக்கிறேன். நீங்களும் அன்போடு கூட அவருக்கு சோத்திரம் செலுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை செய்யும்படியாக தேவனாய கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் பாராட்டினார். இந்த வேலையானது இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை கேட்டு ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்ளுகிற வேலையாக இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளுக்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கேட்கிற மக்களுக்கு நல்ல வார்த்தைகளை தர வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா காலங்களிலும் அந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாம் தேவசமூகத்திலே ஜெபிக்கிறது வழக்கமாக இருக்கிறது. அப்படியே கடந்த நாட்களிலும் ஆரத்தி நாட்களில் நான் ஜெபித்தது உண்டு. அப்பொழுது தேவனாய கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை தேவனாய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பிரசங்க வாக்கியமாக தியான பகுதியாக தேவனாய கர்த்தர் தந்திருக்கிறார். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 16 17 வசனத்தை அப்படியாக நாம் தியானிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அதற்காக என் ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நான் சோதரிக்கிறேன். இந்த வார்த்தையை தேவனாய கர்த்தர் நம் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இதை தேவனாய கர்த்தர் நமக்கு மாற்றி ஆசீர்வதித்து தந்தருள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தேவனை நான் என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 16 17 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரர்கள் கண்களை திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. எலிசா இருக்கிறான் ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த காலங்களில் இஸ்ரவேலில் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அந்த எலிசா ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். தேவ சித்தி பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். தேவ வல்லமை பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அவருடைய தலைமையாக இருந்ததான தேவனுடைய மனுஷனாகிய திஸ்பியனாகிய எலியாவை போல இவரும் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு தேவனுடைய மனிதனாக, தேவனோடு கூட நெருக்கமுள்ளவராக, நெருங்கி ஜீவிக்கிறவராக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அப்படி இருந்த ஒரு தேவனுடைய மனிதனை முந்தைய வசனங்களை நாம் அங்கு வாசிக்கிற பொழுது ஒரு ராஜா என்ன செய்தார், அவனை பிடித்துக் கொண்டு வா என்று சொல்லி ஒரு பெரும் படையை, ஒரு ராணுவ கூட்டத்தை என்ன செய்தார், அனுப்பியிருந்தார் என்று சொல்லி இதற்கு முந்தைய பாகங்களிலே நாம் என்ன செய்ய முடிகிறது, தெளிவாக நாம் வாசிக்க முடிகிறது. முந்தைய பாகங்களில் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அவனை போய் நீ என்ன செய், அவனை பிடித்துக் கொண்டு வா அப்படின்னு அந்த ராஜா சொன்னதாகவும் ஒரு பெரிய படையை அந்த ராஜா அனுப்பினதாகவும் நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. அப்படியே அந்த ராணுவ கூட்டமானது என்ன செய்தது சொன்னா, அந்த எலிசா இருக்கிறதான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதன் அங்கே இருக்கிறதான அந்த மலையை என்ன செய்தார்கள், சுற்றி என்ன செய்து விட்டார்கள், வளைத்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் குதிரைகளும் ரதங்களும் ராணுவங்களுமாக நிறைந்திருந்தார்கள். காலை வேளையில என்ன செய்திருக்கிறார்கள் என்று அவருடைய வேலைக்காரர்கள் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவரு கதவெல்லாம் திறந்து வச்சு
வெளியே அவர் திடீர்னு பார்த்திருக்கிறார். பார்க்கும் பொழுது அங்க பார்த்தா சுற்றிலும் அங்க ஒரு பெருத்த ராணுவ கூட்டம் இருந்திருக்கிறது. இங்க என்ன அங்க வீட்டுக்குள்ள யார் இருந்தா என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த தேவனுடைய மனிதனாகிய எலிசாவும் அவருடைய வேலைக்காரரும் மாத்திரம்தான் அங்கே இருந்தார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி அதை கண்ட பொழுது இந்த வேலைக்காரனுக்கு ரொம்ப ஒரு பயமாகி விட்டது. பெரிய ராணுவ கூட்டம் நம்முடைய எஜமானையும் பிடிக்க வந்திருக்கு, நம்மை பிடிச்சு கொண்டு வருவாங்கன்னு அவருக்கு ஒரு கலக்கமும் ஒரு பயமும் அவருக்கு உண்டான பொழுது அவர் தன்னுடைய ஆண்டவனாகிய அந்த தன்னுடைய தேவனுடைய மனுஷன்கிட்ட போய் எலிசாட்ட போய் ஆண்டவனே சுத்தி ராணுவம் நம்மளை பழைத்து விட்டது, நம்ம பிடிச்சு கொண்டு போக போறாங்க, என்ன பண்ண போறாங்களா அப்படின்னு தெரிவிக்க சொன்ன பொழுது வேலைக்காரன் பயந்தான், தேவனுடைய மனிதன் பயப்படவில்லை. வேலைக்காரன் பயந்தார், ஆனால் தேவனுடைய மனுஷன் என்ன செய்யவில்லை. அந்த தீர்க்கதரிசியாக அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்யவில்லை. அந்த தேவாவியை பெற்ற அந்த தேவனுடைய மனுஷன் என்ன செய்யவில்லை. அங்கே அவன் பயப்படவில்லை. அப்படி பயப்படாதபடியினால்தான் என்ன செய்தார், திருப்பி அப்படி கலங்கி நின்ற பயந்து கிடுங்கி நின்று கொண்டிருந்த அந்த வேலைக்காரனை பார்த்து பயப்படாதே என்று அவர் தைரியமாக சொன்னார் என்றும் தொடர்ந்து அவருடைய கண்களை திறந்த கர்த்தாவே அவரோடு கூட இருக்கிறவரை பார்க்கிறோம், நம்மோடு கூட என்னோடு கூட இருக்கிற அந்த பெருக்கூட்டம் பெரிய கூட்டம் அது மாம்ச கூட்டம் அல்ல, அது மனாசின சுவாசம் அல்ல, இந்த ராணுவ கூட்டத்தை போல அல்ல, அது நித்திய தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய ராணுவ கூட்டம், அது அக்கிரமமான ராணுவ கூட்டம், அக்கிரமமான குதிரைகளும் காரியங்களும் என்னை சுற்றி நிற்கிறது. நான் கண்டது போல இவனுடைய கண்களை நீ திறந்து அதை காண்பீங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை என்ன செய்தார், இந்த தேவனுடைய மனுஷன் அறிந்திருந்த அந்த காரியத்தை காணும்படியாக அவர் என்ன செய்தார், அந்த வேலைக்காரனுடைய கண்களையும் என்ன செய்தாரா திறந்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அநேக காரியங்களுக்காக தேவனுடைய ஜனமே நாம் கலங்குகிறோம் அல்லவா, நாம் பயப்படுகிறோம் அல்லவா, நாம் திகைத்து நிற்கிறோம் அல்லவா, நாம் நடுங்குகிறோம் அல்லவா. ஏன் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் சரியாக திறக்கப்படவில்லை என்பதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்று தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம், பயப்படுகிறோம் என்று சொன்னால் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் சரியாக திறக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை, என்னுடைய மனக்கண்களை, என்னுடைய உள்ளான இருதயத்தின் கண்களை என்ன செய்யும், நீர் திறந்து விடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம என்ன சொல்லி எலிசா அந்த தேவனுடைய மனுஷன் ஜெபித்தது போல நாமும் ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறபடினாலே, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறபடினாலே, நம்முடைய இருதயத்தினுடைய கண்கள் திறக்கப்படுகிறபடினாலே நாம் தேவனுடைய காரியத்தை நாம் பிரதேசமாக இந்த வேலைக்காரன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது பார்த்தது போல நாமும் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால் நமக்கு தைரியம் உண்டாகும். ஹல்லேலூயா! நமக்கு தைரியம் உண்டாகும். அதற்காக கர்த்தர் நாட்களில் நாம் தைரியமா இருப்பதற்கு நாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல 14-15 நீங்க வாசி பாருங்க. அந்த வேலைக்காரன் கண்கள் திறக்கப்படாததற்கு முன்பாக அவர் பயந்தார். அப்போ அடுத்து அவர் கண்களை திறந்துருவன்னு அந்த எலிசா ஜெபம் பண்ணாருன்னு பார்க்கலாம். இவர் கண்ணு திறக்கப்பட்ட பிற்பாடு இவர் பயப்படுவாரு. ஹல்லேலூயா! அப்பா இவங்க எல்லாம் நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள். ஆண்டவர் பூண்டு ஊதுனா என்ன செஞ்சிருவாங்க, இவங்க எல்லாம் அவ்வளவுதான், உடனே இவங்க செத்த பிரேதமாகி விடுவார்கள், குலசாகி விடுவார்கள் என்கின்ற தைரியம் அந்த தேவனுடைய மனிதனுக்கு மாத்திரமல்ல, அந்த கண் திறக்கப்பட்ட அந்த வேலைக்காரனுக்கும் இருந்தபடினா அவன் நிமிர்ந்து நின்றிருப்பார் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. என்ன எழுதியிருக்கிறது வாசித்து பாருங்க 14-15 வசனங்களிலே. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவ கூட்டத்தை அனுப்பினான். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவ கூட்டத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராத்திரியே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இந்த தேவனுடைய மனிதன் வீட்டுக்குள்ள அடைச்சி இருக்கிற பொழுது அவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் என்று எங்க எழுதியிருக்கிறது, வளைந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாரம் எழுந்து வெளியே புறப்படுகையில், தேவனுடைய மனுஷன் அதிகாரம் எழுந்து வெளியே புறப்படுகையில் கதவெல்லாம் திறந்து வெளியே போனது எட்டி பார்த்த பொழுது இதோ ராணுவம் குதிரைகளையும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இதோ ராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது
வேலைக்காரன் அவனை நோக்கி, ஆ, ஆ, ஆ. ஐயோ, என் ஆண்டவன் என்ன செய்வேன்? தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்படக்கூடாது. ஹalleluya. யாருக்கும் பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலைக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. வெளியே இருக்கும்போது சொல்வார்கள், நெருக்கமே எழுப்பின தலைமை அப்போஸ்தலனா இருக்கும்போது சொல்வார்கள், ஒரு நேரத்துல இந்த பகுதியில் வலியுறுத்த மகிழ்ச்சிபுரம் என்கிற ஒரு ஆலய திறப்புகளாக அப்படி கடந்து வந்திருந்தார்கள். பிரசங்கிக்கிற பொழுது அவர் ஒரு காரியத்தை அங்கே அவர்கள் தைரியப்படுத்தும்படியாக சொன்னார்கள். அதை நான் நினைவு கூறுகிறேன். அதற்காக தேவனை நான் தோத்திருக்கிறேன். நம்ம இப்போ சில இடங்கள்ல பெருங்கூட்டமா இருக்கிறோம், சில இடங்கள்ல சிறு கூட்டமா இருக்கிறோம். நம்ம பெருங்கூட்டமா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பக்குவமா இருக்கணும். நம்ம பெருங்கூட்டமா இருக்கிறோம், நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் பக்குவமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் சிறு கூட்டமாக இருக்கிறோம் என்பதற்காக நாம் பயப்பட தேவையில்லை, பயப்படக்கூடாது என்று சொன்னார்கள். ஹalleluya. எப்படி சொன்னாங்க? சின்ன கூட்டமா இருக்கும், 5-6 பேர் தான் இருக்கும், 10 பேர் தான் இருக்கும். இப்ப பெரிய கூட்டம் உள்ள நிமிர்ந்து நிக்கிறதுக்கு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன்னா கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார். நம்ம கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவர்கள் அவரோட இருக்கிற காட்டிலும் அதிகம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆண்டவருடைய பரலோகத்தினுடைய தூதர்களும் சேனைகளும் என்ன செய்கிறார்கள்? நமக்கு எப்பவும் பக்கபலமாக இருக்கிறார்கள். ஹalleluya. அப்ப இந்த கண்ணை உங்களுக்கு திறந்துட்டு வச்சுக்கங்களேன். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற பொழுது, அல்ல தனித்தவம் பண்ணுகிற பொழுது, ஏதாவது ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை நம்ம சூழ்ந்து கொள்கிற பொழுது, பயப்பட முடியாத ஒரு காரியம் வருகிற பொழுது, அந்த கண்ணு, இந்த ஆவிக்குரிய கண்ணு திறந்துட்டு வச்சுக்கங்களேன். அந்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டுட்டாருன்னு வச்சுக்கங்களேன், நம்ம பயப்பட தேவையில்லை. நாம் என்ன செய்யலாம்? ஒத்தையா இருந்து கூட என்ன செய்யலாம்? எந்த காரியத்தையும் நம்ம மேற்கொள்ளலாம், சமாளிக்கலாம், எதிர்த்து நிற்கலாம், முறியடிக்கலாம். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படிங்கிறதுக்கு நாம் ஜெபம் பண்ணலாம். அங்க எலிசா ஜெபம் பண்ணினார்னு பார்க்கலாம். 16வது வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. ஆவிக்குரியவர்கள் தைரியமும் தெளிவும் பலமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் பயந்தாங்கொழியா இருக்க மாட்டாங்க, பயப்படுறவங்களா இருக்க மாட்டாங்க. ஹalleluya. ஆமா, எதுக்கெடுத்தாலும் கலக்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க, இருக்கக்கூடாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் என்று நான் சொன்னது போல, அவர்கள் தைரியமும் தெரிந்த புத்தியும் பலனும் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் நாம் பெற்றிருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி. இந்த உலகத்தையும் சர்வலோகத்தையும் படைத்து ஆண்டு நடத்துகிற அதிகாரம் உள்ள தேவனுடைய ஆவியை நாம் பெற்றிருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆனபடினாலே நாம் இப்படிப்பட்ட தெளிவுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது இருந்தால் திறக்கப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறதற்காக நாம் ஆண்டவரை நாம் சோதரிப்போமாக. இப்ப திரும்ப அந்த 16 வாசிங்க. அதற்கு பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம். ஆமா, அவங்க கூட இருக்கிறவங்களை பார்க்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப அதிகம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் மாம்ச கூட்டம். நாம ஆவியின் தேவனை ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய பலத்தை ஆவியை பெற்றிருக்கிறோம். நம் பரலோகத்தின் சேனைகள் நமக்கு உண்டு, தூதர்கள் நமக்கு உண்டு. எசேக்கியா காலத்துல மிரட்ட அந்த எதிரி நாட்டினுடைய அரசனை, அவனுடைய லட்சக்கணக்கான படைகளை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் செஞ்சாரு. ஒரு தூதனை அனுப்பி அவங்கள முடிச்சிட்டு வா, கதையை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்ன பொழுது, ஹalleluya, அந்த ஒரு தூதர் வந்து என்ன பண்ணாலும் தெரியாது. எப்படிப்பட்ட ஆயுதம் அந்த பரலோகத்துல இருந்தது, என்னத்தை கொண்டு வந்தாரு, அவருக்கு அப்படி ஒரு விசேஷத்தை பலன் உண்டா இருந்தது, பவர், வல்லமை, அதிகாரம் உண்டா இருந்ததுன்னு தெரியல. அப்போ இன்றைக்கு உலகத்துல இன்றைக்கு பெரிய வெப்பம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அணு ஆயுதம் தான். அணு ஆயுதத்தை கண்டுதான் பயப்படுகிற. ஒரு அணுகுண்ட போட்டாச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்வார்கள்? இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விடவும் ஒரு பயங்கரமான ஆயுதம் இருந்திருக்கு. அந்த தூதன் வந்திருக்கிறாரு. அவர் வந்து அவர் என்ன ஒரு சொன்னாலும் தெரியல, அங்க ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான அந்த எதிரி நாட்டுடைய ராணுவங்கள் எல்லாம் என்ன செய்து விட்டது, அழிந்து போய்விட்டது, செத்து அப்படியே பெறமா கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எதிர்த்து அந்த ராஜாவுடைய சுவாசமும் அடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபடினால நமக்கு இருக்கிற பலம், நமக்கு இருக்கிற
காரியம் என்னதுன்னு நம்ம தெளிவா இருந்திருந்தோம்னா நம்ம பயப்பட தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால் நான் பயப்படக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலைக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஒரு மனிதனுக்கும் பயப்படக்கூடாது, எந்த ஒரு கூட்டத்துக்கும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. எந்த கூட்டத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, எதற்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியது பயப்பட தேவையில்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், சவுல் கர்த்தரை யார் என்று அறியாத ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். ஆனால் அவர் பக்தி விவேகம் உள்ளவராக இருந்தார். அவர் கண்கள் திறக்கப்படாது இருந்தபடினாலே, அந்த இயேசு யாருன்னு அவர் அறிய முடியாது இருந்தபடினாலே, அவர் இந்த இயேசுக்கு விரோதமாக என்ன செஞ்சாரு? எழும்பினாரு. அந்த இயேசுவை தொழுது கொள்ளுகிற மக்களை துன்பப்படுத்தினார் என்று சொல்லி அங்க வேத புத்தகத்தில் எழுதப்படுகிறது. அன்றைக்கு தான் கர்த்தர் உயிரோடு இருந்தாரா? அந்த சவுல் எதிர்த்து நின்ற பொழுது, தேவஜனங்களுக்கு எதிர்த்து நின்ற பொழுது, அன்றைக்கு மாத்திரம்தான் நம்முடைய தேவனாய் கர்த்தர் இயேசுவானவர் உயிரோடு இருந்தாரா? அந்த பவுலை கர்த்தர் தாமே சந்தித்தாரா? அப்படின்னா இப்பவும் அவர் உயிரோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நாம் மறந்திருந்தோமானால், அந்த ஆவிக்குரிய வெளிச்சம், கண் வெளிச்சம், அறிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஐயா தொடர்பு பெருக்கூட்டமா இருக்கிறதுனால யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அதான் சரியான வார்த்தை. இப்போ நம்ம ஒரு பெரிய கூட்டமா இருக்க ஒரு இடத்துல அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, சின்ன கூட்டமா இருக்கிறவங்களுக்காக பயப்படவும் தேவையில்லை என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்க என்ன நடந்தது என்று சொல்லி பாருங்க. அப்போஸ்தலர் 9:1-2 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்துடைய புருஷரான ஸ்திரீகளை கண்டுபிடித்தார். அவரை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அதிகாரம் பெற்ற ஒரு தேவனுடைய ஒரு மனுஷனாக அந்த சவுல் இருந்தார். பெரிய மனுஷன், செல்வாக்கு ஒரு பெரிய மனுஷன். அன்றைக்கு இருந்தால ராஜாக்கள் மத்தியிலும், அன்றைக்கு இருந்தால ஆசாரியர்கள் மத்தியிலும், அன்றைக்கு இருந்தால சங்கத்தின் மத்தியிலும் அவர் ஒரு செல்வாக்கு ஒரு மனுஷனாக இருந்தார். அவங்கள்ட்ட இவர் என்ன செஞ்சாரு? நிருபம் வாங்கி எழுதிக்கிட்டு இந்த இயேசுவை தொடுத்துக் கொள்கிற ஜனங்களை நாம கட்டி என்ன செய்யணும்? எருசலேமை கொண்டு வந்து அவங்களை காவலில் போட்டு அவங்களை துன்புறுத்தணும் அப்படின்னு ரொம்ப பயங்கர ஒரு வேகத்துல அவர் அங்கிருந்து குதிரையில புறப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வேற புத்தகத்துல நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தவான்களை துன்புறுத்துற காலத்துல இவர் ரொம்ப முன்னோடியாக இருந்தார். இயேசுவின் பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களை, சீசர்களை துன்புறுத்துவதில் இவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார் என்று சொல்லி வேத புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 57-58 வசனங்களை நீங்க எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அங்கே சேவான் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மிகுந்த வல்லமையுடையவராக இயேசுவை அவர் தீர்க்கமாக அறிவித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? அநேகர் எழும்பினாங்க. ஒரு பெரும் கூட்டம் அங்கே இங்க எழும்பினார்கள். விரோதிகள், எதிரிகள் என்ன செய்தார்கள்? எழும்பினார்கள். எழும்பி அவருக்கு தீமை செய்த பொழுது இந்த சவுல் அதுக்கு உடன்பட்டு இருந்தாரு. இவரு முன்ன நின்னார், இவர் கை முந்தி இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் 7:57-58 என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு அவமானப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் வஸ்திரங்களை கலக்கி சவுல் என்னப்பட்ட ஒரு வாளினுடைய பாதத்திலே வைத்தார்கள். இந்த பாதத்திலே வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சவுல் அவருக்கு உடமையா இருந்தாரு அவங்க என்று சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 26:9-11 வாசி பாருங்க. அது அவரே வாயினால தெளிவா என்ன செஞ்சிருக்கிறாரு? அங்கேயும் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர் 26:9-11 வசனங்களை பாருங்க. அங்கே அவர் நியாய சங்கத்தில் நின்றார். அவரை பிடிச்சு கொண்டு போய் என்ன செய்தார்கள்? அங்கே ஒரு நியாய சங்கத்தில் ஒரு கோர்ட்ல கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? நிப்பாட்டி இருந்தாங்க. இவரு முதல்ல இயேசுவை
எதிர்க்கிறவரா இருந்தாரு, இயேசுடைய சீசர்கள் எதிர்க்கிறவரா இருந்தாரு. ஆண்டவர் இவர் கண்களை திறந்த பிற்பாடு இவர் அந்த இயேசுவை சொல்லுகிறவராக, இவரே அந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறவராக ஒரு பாஸ்டரா என்ன செஞ்சிட்டாரு, ஒரு பெரிய பாஸ்டரா அப்போஸ்தலரா என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டார். இதான் கிறிஸ்தவத்தின் சாட்சி. ஹல்லேலூயா. அநேக பைபிளை கிழிச்சு போட்டவங்க எல்லாம், பைபிளை கிழிச்சு போட்டு எரிச்சவங்க எல்லாம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், அந்த பைபிளை தூக்கி விட்டு இவரே தேவன், இவரே என்று வேற தேவன் இல்லை, இவரே ரட்சகர், இவரே பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து மோட்சத்துக்கு நம்ம அழைத்து கொண்டு போகிறவர், சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டு போகிறவர். நான் இப்படி இருந்தேன், இந்த பைபிளை கிழித்து போட்டேன், நான் எத்தனையோ அப்படியாக என்ன செய்திருக்கிறேன், காரியங்களை நான் நினைச்சுகிறேன், இயேசு விரோதமாக நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளாக மாறி என்ன செய்தார்கள், கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர் யாருன்னு அவங்க அரைச்சிக்கிட்டு அவருக்கு அடிமையாயிட்டாங்க. அவருடைய அன்புக்கு அடிமையாயிட்டாங்கன்னு நம்ம என்ன சொல்ல முடியும். இந்த சபையில ஒரு சிம்சோன்னு சொல்லி ஒரு மனுஷன் இருந்தாரு. அவருக்கு பழைய பேர் என்ன சொன்னீங்கன்னா மணிகண்டன். ரொம்ப இந்துல இருக்கிற பொழுது ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், பக்தி வைராக்கியம் உள்ளவங்கதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, காலத்துல அவங்கள என்ன செய்தாரு, தம்மை வெளிப்படுத்தி அவர் கண்களை திறந்து கொடுத்து இயேசு நான் யார் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்தி என்ன செய்கிறாரு, அவங்கள தம்முடைய அடியார்களாக அவர் மாற்றி விடுகிறது. அவருக்கு ஒரு லேசான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்களால் சவுல் அவரை எதிர்த்தார், அந்த கிறிஸ்தவ மக்களை எதிர்த்தார், அந்த கூட்டத்தை ஆதிக்கிற நாட்கள்ல எதிர்த்தார். ஆனா ஆண்டவர் அவரை பிடிச்சிட்டார். அவரை பிடிச்சி அவர் தான் ஒரு பலமுள்ள சாட்சியாக இருந்தார் சொல்லப்படும். அப்படி போல இந்த மணிகண்டன் என்று சொல்கிறாங்க அந்த மனுஷன் ரொம்ப இந்து காரியங்கள்ல பக்தி வளர்க்கப்படுவதாக இருந்தது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல எங்கேயாவது கூட்டம் நடந்துச்சு அப்படின்னா அந்த பைபிள் பக்கங்கள்ல கூட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் என்ன செய்வார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அவரும் சொல்லியிருக்கிறாரு, அவர் அறிந்த மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். போய் அந்த கம்மலா நம்ம தமிழ் வாசிப்போம்ல, கொட்டடிச்சு ஆடுற பாடுவோம்ல, இந்த கம்மலாம் உடைச்சி தூக்கி வீச்சிடுவாராம். ஒழுங்க கூட்டத்தை நிப்பாட்டிட்டு போய் எல்லாரும் நடக்கிற வேற அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனுஷனாக முந்தி இருந்தார். ஹல்லேலூயா. நான் இங்க ஊழியத்துக்கு வருகிற பொழுது அவர் மணிகண்டனாக இல்லை, அவருடைய பேர் சிம்சோன் என்று இருந்தது. பராக்கிரமசாலி என்று அர்த்தம். சிம்சோன் என்று சொன்னால் தேவனால் பலப்பட்ட பராக்கிரமசாலி என்று அர்த்தம். அவர் என்ன செஞ்சார், காலத்துல காத்து அப்படிப்பட்ட அந்த மணிகண்டனை என்ன செஞ்சிட்டாரு, தொட்டு அவருக்கு தாயார் என்பதை வெளிப்படுத்தி அவர் கண்களை திறந்து அவர் இதயத்தை திறந்து அவர்தான் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், அவர் ஒருவரே தேவன் என்று அவர் அறிய செய்து அவர் சமூகத்தில் கொண்டு வந்து அவரை சாட்சியாக நிறுத்தியிருந்தார். அதற்கு நாங்களும் சாட்சியாக இருக்கிறோம். நானும் கூட சாட்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி உலகத்தில் எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. கேட்டு பிள்ளைய நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்தும் கண் திறக்கப்படாதவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது என்பதுதான் காரியமா இருக்கிறது. நம் கண் திறக்கப்பட்டிருந்தால் நாம் பயப்பட வேண்டியதில்லை, எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. வியாதி வந்துட்டா பயப்படணுமா? கர்த்தர் சித்தலாம அந்த வியாதி நம்மளை கொண்டுட்டு போயிருமா? எதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. வியாதி ஆண்டவர் சித்தலாம நம்மளை கொண்டுட்டு போயிருமா? இந்த வியாதி ஆண்டவருடைய நாம பயப்படுவதற்காக வந்திருக்கிறது என்று நாம் தைரியம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தெளிவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் அதிகமாக நாம் பயப்பட வேண்டியதில்லை. அதிகமாக என்ன பயப்பட தேவையில்லை என்பதுதான் காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:57-58 வசனங்களை ஒரு தேவனுக்குள்ள எடுத்து வாசிக்கலாம். அப்ப தேவன் கொலை செய்யப்படுகிற பொழுது இவரும் அதற்கு உடன்பட்டு இருந்தார், உடந்தையா இருந்தார் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். முன்னே நான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு விரோதமாய் முன்னே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று இருந்தேன், நடப்பித்தேன். அப்படியே நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்து அநேகர் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டேன். ஹல்லேலூயா. அவர்கள் கொலை செய்யப்படுகிறீர்களே நானும் சம்மதித்திருந்தேன். நானும் அதுக்கு உடந்தையா இருந்தேன். அப்படிப்பட்ட மனுஷன் அவர் யாருன்னு தெரியாததுக்கு முன்பாக அந்த நசரேய இயேசுவுக்கு எதிர்த்து நின்றாரு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் தம்மை அவனுக்கு அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டு அவர் தம்மை வெளிப்படுத்தின பொழுது அவர் யாருன்னு இவருக்கு அறிஞ்ச பொழுது இவர் கண்ணு திறக்கப்பட்ட பொழுது அவர் என்ன செஞ்சாரு, அப்படியே அவருக்கு சரணாகதி ஆகிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு எதிராக இருக்கிறவங்களை
தமது பாதத்துல கொண்டு போடுறதுக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் பெரியவரு, அவர் வல்லமை உள்ளவரு, அப்படி ஒரு பவர் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறோம் என்கிற அந்த தெளிவும் அறிவும் நமக்கு இருந்தா எந்த சூழ்நிலையில நம்ம யாருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம பயப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. அதே அப்போஸ்தலர் 8:1 கூட என்ன எழுதிருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்போஸ்தலர் 8:1 அது நிருபத்தை இந்த காரியத்தை எழுதின அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதின அந்த தேவனுடைய மனுஷன் அதை சரியாக என்ன செய்திருக்கிறார், நினைவு கூர்ந்திருக்கிறார். வாசிங்க 8:1. அவனை கொலை செய்யப்படுவதற்கு சவுல் சம்மதித்திருந்தான். அவனை கொலை செய்கிறதுக்கு போதும் சவுலை என்ன செஞ்சிருந்தான், சமைச்சிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 9 திருப்பி வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடந்துச்சு? இவரு சீரு பார்த்து போனாரு. சரி, இவன் ரொம்ப மிஞ்சி போறான், இந்த சவுல் ரொம்ப மிஞ்சி போறான், ஆனாலும் தெரியாம இப்படி செஞ்சுட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம யாருன்னு நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா இவன் ஒரு பக்தியுள்ள மனுஷன், இவன் ஒரு யூதனா இருந்தாலும் இவன் ஒரு பக்தியுள்ள மனுஷன், நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பான்னு ஆண்டவர் ஏற்கனவே அந்த மனுஷனை குறித்து கணிச்சு வச்சிருந்தாரு, தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆனபடினால அந்த நேரம் சமயம் வந்த பொழுது அந்த சவுலை என்ன செஞ்சாரு, ஆண்டவர் சந்திச்சாருங்கிறத 3ல இருந்து நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்கிற பொழுது நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம், 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படி பிரயாணப்பட்டு போய் அவன் பிரயாணப்பட்டு போய் ஆமா தமஸ்குக்கு சமீபித்த போது நடுவிலே வானத்தின் ஒளி அவனை சுற்றி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, வெளிச்சமாக ஒளியாக என்ன செஞ்சிட்டாரு, அவன் மேல வந்து விழுந்துட்டாரு. ஹalleluya! ஒரு பெரிய வெளிச்சமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிஞ்சிட்டாரு, அவளை வந்து சூழ்ந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. பிற மதங்களில் கூட சொல்கிறார்கள், அவர்கள் தீப வழிபாடுகளை ஏன் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கடவுள் என்னப்படுகிறவர், இல்லது தெய்வம் என்று என்னப்படுகிறவர், பரமாத்மா என்று சொல்லப்படுகிறவர் என்ன செய்கிறார், ஒளியாக இருக்கிறார், அவருக்கு இருளே கிடையாது. அதனால ஒளியை வணங்கினா அந்த பரமாத்மாவை வணங்குவதாக அவர்களுக்குள் ஒரு ஐதீகம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். அப்ப அந்த ஒளியாக இருக்கிற இந்த இயேசு என்ன செஞ்சாரு, யாருன்னு காட்டுறதுக்கு இவர் மேல பிரகாசிச்சாரு, இவர் மேல வந்து அந்த ஒளி சாடிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். வாசிங்க. அவன் தரையிலே ஆமா, அந்த ஒளிக்கு முன்பாக இந்த சவுல் நிற்க முடியாது. ஹalleluya! ஆமா, இரவு மெய்கிறவனுக்கு முன்பாக எந்த ஒரு மாம்சமான மனிதனும் மாம்ச கூட்டமும் எந்த பெரிய ராணுவ கூட்டமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இந்த சவுல் மேல அந்த இயேசுவாகிய அந்த வெளிச்சம் அவர் மேல பிரகாசித்த பொழுது அந்த வெளிச்சத்தை தாக்கு பிடிக்க முடியாம அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவர் பொறுத்து கீழே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு தெளிவு நமக்கு இருந்தா நம்ம பயப்படுவோம், எடுத்ததுக்கெல்லாம் பயப்படுவோம், சின்னதுக்கெல்லாம் பயப்படுவோம், ஒவ்வொன்றுக்கும் பயப்படுவோம், வியாதியை கண்டு பயப்படுவோம், சூழ்நிலை கண்டு பயப்படுவோம், மனிதர்களை கண்டு பயப்படுவோம். ஒண்ணுக்கு பயப்பட வேண்டாம் என்பதுதான் நமக்கு செய்தி. ஹalleluya! எதுக்கு பயப்படணும்? அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று எலிசா விண்ணப்பித்தது போல நாம் என்ன செய்யணும், விண்ணப்பிக்கணும் எழுதப்படுது. வாசிங்க வாசிங்க வாசிங்க. அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அவருடன் பேசுகிற ஒரு சத்தம் எடுத்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தோடனே ஒரு சத்தம், ஒரு பேசுற சத்தம் அவருக்கு கேட்டது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். வாசிங்க. ஏன் துன்பப்படுத்துகிறாய், அதை தொடர்ந்து இருக்கிற அதற்கு ஆண்டவரே நீ யார் என்றார். என் பிள்ளைகளை துன்பப்படுத்தினா என்ன துன்பப்படுத்துற மாதிரிப்பா. வேதத்துல ஒரு வசனம் இருக்கிறது, என்னை தொடுகிறவன் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று இருக்கிறது. நீ என் பிள்ளைகளை துன்பப்படுத்தல, அவர்களை என்னதான் துன்பப்படுத்துகிற அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டு என்ன சொன்னாரு. ஆமா ஆமா, முள்ளு மேல முள்ளு எங்க படர்ந்திருக்கு சூழ்ந்திருக்குன்னு வச்சுக்கீங்களேன், முள்ளு கல்வாச்சி முள்ளு எங்கேயும் சூழ்ந்திருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அந்த முள்ளு மேல உங்களுக்கு கோபம் வந்துட்டா எட்டி உதைச்சா முள்ளுக்கு வலிக்குமா உங்களுக்கு வலிக்குமா? ஆனபடினால அது இயேசுவுக்கு அது வலிக்கல, அது யாருக்கு வலிச்சது அப்படின்னு சொன்னா கீழே விழுந்த பொழுது அவர் அந்த சத்தத்தை கேட்டாரு. வேத விற்பனர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இவன் யூத மார்க்கத்தில் இருந்தாலும் இவன் யெகோவாவை ரொம்ப பயபக்தியோடு உண்மையாக அவராக பின்பற்ற
செயல்படுத்துகிற ஒரு தேவனுடைய மனுஷராக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இவரு ரொம்ப அவர்கிட்ட நெருங்கி அவர் கூட பேசுகிற அனுபவம் உள்ளவராக இருந்தார். அந்த யெகோவா தேவனுடைய சத்தத்தை அவர் காதுகளை கேட்கிறவராக இருந்தார். அவருக்கு சத்தம் தெரியும். இப்ப பாருங்க, போன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி பரிசயமா நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே கோத்தனையா அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இல்ல, அந்த சத்தத்திலே நீங்க பேசுறது யாரும் புரிச்சுக்கிறீங்க. அந்த யெகோவா தேவனுடைய இந்த யூதர்களுடைய தேவனா இருந்த யெகோவா தேவனுடைய சத்தத்தை இவர் என்ன செஞ்சிருந்தாரு, ரொம்ப தெளிவாக அறிந்திருந்தாரு. ரொம்ப பரிசயமான சத்தம். அந்த சத்தம் ஆண்டவரே நீ யாருன்னு கேட்ட பொழுது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமானவே நான் தான், நீ துன்பப்படுத்தி இயேசு சொன்ன பொழுது அதே சத்தம், ஹல்லேலூயா, அதே யெகோவாவுடைய சத்தம். அப்போ இயேசு வேற யெகோவா வேறன்னு நம்ம நினைச்சலாம் ஒரு பெரிய தப்பு பண்ணி போட்டோம். அந்த ஜனங்களை நம்ம துன்பப்படுத்திட்டோம். அப்ப இயேசு யெகோவா ஒன்றுதான், அவர்தான் இவர், இவர்தான் அவர் என்று ஹல்லேலூயா. அங்க அந்த இயேசு சுவாமி என்ன செஞ்சாரு, தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த சவுலுடைய இருதய கண்களை திறந்தார். அவருடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறந்தார் என்பதுதான் இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். 9 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அந்த ஒளியின் மகிமையினால அவருக்கு கண் பார்வை போயிட்டு, ஹல்லேலூயா, கண் பார்வை போயிட்டு. அப்போ வெளி புறக்கன அவருக்கு எப்போ குருடா போச்சோ அடுத்த நிமிஷத்துல அவர் ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நாம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துள்ளார். நான் இன்னும் தீர்க்கமாக இன்னும் சரியாக உம்மையும் உம்முடைய கருத்த காரியங்களையும் தேவ சித்தத்தையும் நான் அறிந்து அதன்படி என்னை நான் இன்னும் உங்கள் சமூகத்தில் ஒப்பிக்கத்தக்கதாக நான் இன்னும் உண்மையை கருத்த காரியங்களையும் நான் இன்னும் தீர்ச்சன்யமாக சரியாக அறிந்து கொள்ள முடியாக என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துள்ளோம் என்று சொல்லி எலிசா விண்ணப்பித்தது போல நாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியமா இருக்கிறது. 9வது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்ப கையிலாக கொடுத்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கை கொடுத்து கண்ணு அந்த ஒளியின் மகிமையினால கண்ணு தெரியாம போயிட்டு அவர் கையிலாக கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவர் தட்டு மாதிரி அவங்க கையை பிடிச்சிட்டு எழுந்து அவர் கையிலாக கொடுத்து என்ன செஞ்சாங்க, கூட்டிட்டு போய் அந்த தமஸ்குல அவரை போய் ஒரு இடத்துல ஒரு வீட்டில் கொண்டு போய் அவரை தங்க வச்சாங்க. 3 நாள் அவருக்கு சாப்பிடவும் இல்லை, ருசிக்கவும் இல்லை, கண் பார்வையிலவராக இருந்தார். ஹல்லேலூயா. இந்த வல்லமையுள்ள தேவனை தான் நான் நீங்களும் ஆராதிக்கிறோம். நாம் மறந்து போகக்கூடாது. நாம் தெளிவுள்ளவர்களாக, மன தெளிவுள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்தில் நாம் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவன் பிசியாமன் குடியாமல் இருந்தான். நமஸ்கூலே அனன்யா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனன்யாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இங்க இப்படி கண் பார்வையோட புசுடி குடிக்குள்ள இருக்கிற பொழுது தேவசாமி என்ன செஞ்சாரு, அதே ஊர்ல இன்னொரு இடத்துல என்ன செஞ்சாரு, அனனியான ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர்கிட்ட போய் என்ன செஞ்சாரு, ஆண்டவரை தமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து அன்னைக்கு ஆதி பக்தர்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு, இயேசுவை தரிசிக்கிறவர்களாக இருந்தார்கள். இயேசுவை தரிசிக்கிறவராக இருந்தார்கள். இயேசுவோடு கூட பேசுகிறவராக இருந்தார்கள். இயேசுவின் சத்தம் கேட்கிறவராக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்படி ஒரு சிதி நமக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் மிகுதியா உண்டாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம பயப்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி ஆண்டவர் பேசினார் என்றோ அங்கே காரியங்கள் இருக்கிறது. இப்ப 12 வாசி பாருங்க. அப்ப இதே நேரத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மறுபடியும் சவுல் கூட பேச ஆரம்பிச்சாரு. கண்பார்வை இல்லாம சவுல் கூட பேச ஆரம்பிச்சாரு. அவரை ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து நான் என்ன செய்யணும் தெரியலையே, இவர் தான் யெகோவா என்று நம்ம அறியாது இருந்துட்டோமே, அவர் இவர் ஒன்றுதான் என்று நம்ம அறியாது இருந்துட்டோமே என்று சொல்லி அவர் தெளிவடைந்த பொழுது அவர் யார் என்று அவர் ஆவிக்குரிய திறக்கப்பட்டு அறிந்து கொண்ட பொழுது அவர் என்ன செஞ்சாரு, அதான் என்ன செய்யணும் என்ன சொல்லி சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜெபிச்சுக்கிட்டு இருந்த அந்த சவுலுக்கு ஆண்டவர் திரும்பவும் என்ன செஞ்சாரு, ஒரு தரிசனம் கொடுத்தாரு. கண்ணுதான் கொண்டா போச்சு. அவருடைய மனக்கண்கள் திறந்திருந்தது. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்துச்சு. இந்த ஆவிக்குரிய கண்களினால என்ன செஞ்சாரு, அவருக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிற்று. என்னன்னு சொன்னா, அந்த அனனியாக அந்த தேவனுடைய மனுஷன் வந்து இவரை தலையில கையை வச்சு
தொட்டு ஜெபம் பண்றதாகவும் அது அப்போ கண் பார்வை அவருக்கு திரும்ப கிடைக்கிறதாக அவர் தரிசனம் கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அப்போ இப்படி ஒரு ஆள் வரப்போறாரு அப்படின்னு இவர் எதிர்பார்த்து காத்திருக்கும்படியாக ஆண்டவர் திரும்பவும் அவருடைய மனக்கண்களை திறந்து இப்படி ஒரு திட்டமான வெளிப்படுத்தல் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் திகைத்து நிற்கிற பொழுது அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு கலங்கி நிற்கிற பொழுது திக்கு தெரியாம நடுக்காட்டுக்குள்ள திக்கு தெரியாத காட்டுக்குள்ள நிற்கிறது போல நம்முடைய ஒரு நெருக்க ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆன்மாவை சூழ்த்துக் கொள்கிற பொழுது அந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டிய கட்டாயம் வருகிற பொழுது ஆண்டவர் நம்மளை விட்டுற மாட்டாரு. இப்படி என்ன செய்வாரு? ஆவிக்குரியவர்களுக்கு தம்முடைய சித்தம் செய்வதற்கு தங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு தம்மை குறித்து ஏற்கனவே திட்டமான காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறவர்களுக்கு தம்முடைய சித்தத்தை திட்டமாக வெளிப்படுத்தி இருக்கிறவர்களுக்கு அவர்களை இன்னும் பலமாக நிற்க செய்யும்படியாக உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் அவ்வப்பொழுது அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு, திடப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாம் ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 19வது அதிகாரத்தில் வாசிக்க அப்படியே அந்த மனுஷன் வந்தாரு, அப்படி ஒரு போல கையை வச்சாரு, ஜெபம் பண்ணாரு, மீன் செதில் போல உண்டு கண்ணிலிருந்து விழுந்துச்சு. அவர் என்ன செஞ்சுட்டாரு? பார்வை அடைஞ்சிட்டாரு. பார்வை அடைஞ்ச உடனே அவர் அடுத்த என்ன செஞ்சாரு பாருங்க. நாம் ஆவிக்குரிய வெளிச்சம் உள்ளவர்களாக நாம் இருந்தால்தான் நாம் தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் பலப்பட முடியும், நாம் தைரியம் உள்ளவர்களாக காணப்பட முடியும். நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டாம், நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டாம், தேவ தரிசனங்களை அடைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அந்த செய்வதற்கு நாம் எப்பவும் தாமதம் இல்லாமல் நம்ம ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வாசிங்க 19 முதல் தர்க்கமா வாசிங்க. பின்பு அவர் போஜனம் பண்ணி பலப்பட்டார். கொஞ்ச நாள் இருந்துவிட்டு தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எருசலேமின் நாமத்தை தொழுதுகிறவர்களை நாசமாக்கி அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய கலக்கம். அந்த கிறிஸ்தவர்களை கலக்கின இந்த மனுஷன் கிறிஸ்தவர் அல்லாத அந்த யூத ஜனங்களுக்கு மத்தியிலும் பிரஜாதிகள் மத்தியிலும் ஒரு பெரிய கலக்கத்தை அவர் உண்டு பண்ணாரு. தாமதமின்றி கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று ஹல்லேலூயா. அவன் மனுஷன் இல்ல, அவர் கடவுள் என்று இவர் என்ன செஞ்சாரு? அவர் திடமா தைரியமா பிரச்சனைச்சார். இதற்கு நம்ம ஆவிக்குரியவர்களாக நாம் தேவசமூகத்திலே காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம ஒரு உண்மையை அறிஞ்சுக்கிட்டோம், அது திட்டமா அறிஞ்சுக்கிட்டோம்னா அதுல உறுதியா நிக்கணும், அதை தொடர்ந்து அதற்காக போராடணும், அதற்காக நாம் பலத்த காரியங்களை செய்யணும். நிக்கணும்னா தேவ சித்தத்தை செய்யணும்னா நாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்கள் தேவ சித்தத்தை திட்டத்தை தெளிவாக அறிந்து அதில் உறுதியாக நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்களாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இல்லைன்னா செய்ய முடியாது. ஆமா, உறுதியாக செய்ய முடியாது. வேக்கடிச்சுவோம், பின்மாறி போயிடுவோம், அதில் வந்து விழுந்து போவோம் அப்படின்னு இந்த காரியம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை கூட சாட்சி வாசிங்க. அடுத்த வசனத்தை கூட வாசிங்க. 22. சவுல் அதிகமாய் திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்கப்படுத்தினார். கலங்க பண்ணினார் என்று எழுதப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனந்தா தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காதுக்குரிய கண்கள் சரியாய் திறக்க வேண்டாம். சரியாய் திறந்திருந்தால் நாம் என்ன செய்யலாம்? தேவனுடைய காலத்திலே நாம் திடமாக தைரியமாக முன்னின்று அவர் சித்தத்தை நாம் ஆவிகளை தெளிவாக அறிந்து உணர்ந்து நம்ம என்ன செய்யலாம்? அதை நாம் பின்பற்றி நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து தம்மையும் தம்முடைய சித்தத்தையும் தேவனுடைய மனுஷருக்கு என்ன செஞ்சாரு? வெளிப்படுத்தினாரு. அவர் பலப்பட்டாரு, அவர் தைரியப்பட்டாரு.
இருந்தாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பிந்தின பகுதியில வாசிக்க முடிகிறது. அப்போஸ்தலர் 22ல வாசிக்கிற பொழுது அவரு இதற்கு பின்பாடும் அவர் என்ன செய்தார், ஆலயத்துல அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. போய் அப்படி போகும்போது இயேசுவை அவர் செலுத்தி அவர் தரிசித்தார். அவருக்கு அவர் அடிக்கடி ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி அவரோடு பேசி அவரை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவருக்கு பலன் வல்லமை தந்து கொண்டிருந்தபடினால்தான் எல்லா மற்ற தேவனுடைய மனிதரை காட்டிலும் முன்னே கிறிஸ்துவுக்குட்பட்ட தேவனுடைய மனுஷர்களை காட்டிலும் பேதுருவை காட்டிலும் மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் இவருடைய திருப்பலி ரொம்ப தீவிரமாகவும் கர்த்தருக்கு பிரயோஜனமாகவும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யப்படுகிறது, பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். யோசுவா புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனங்களை வாசிக்கலாம். மோசே இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு வேலைக்காரனா இருந்தார். அவருக்கு வேலைக்காரனா இருந்தார். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு செய்கிற ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனா இருந்தார். ஆனாலும் தன் எஜமானிடத்திலும் தன் எஜமானுடைய தேவனாய் கர்த்தரிடத்திலும் அவர் ரொம்ப பக்தி வேலைக்கு உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா! தன் எஜமான் என்ன சொன்னாலும் அவர் சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிருவார். இல்லைன்னா எண்ணி ஆகிடுவார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டல்வா. அந்த மாதிரி அவரு தன் எஜமானத்துல மிகுந்த விசுவாசம் உள்ளவராக மாத்திரமல்ல, எஜமானுடைய தேவனிடத்துல அந்த எஜமானுக்கு ஒத்த பக்தி உள்ளவர் தேவ மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா! அவர் அடிக்கடி அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவராக இருந்தனால அவர் மரிச்சு போனாரு. மரிச்சு போகும்போது அந்த தேவனுடைய மனுஷன் இவரை தன்னுடைய சாணத்தில் வச்சுட்டு நீங்க என்ன செய்யுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள வழி நடத்துப்பா அப்படின்னு சொல்லி பொறுப்பை அவர் மேல வச்சுட்டு போயிட்டாரு. கர்த்தரும் அவரோடு கூட இந்த மோசோடு கூட பேசுகிறவராக ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் உள்ளவராக அவர் சத்தத்தை கேட்கிறவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். இப்படி அவர் இன்னும் பலப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் ஒரு சூழ்ந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு இடத்துல அவருக்கு திரும்ப என்ன செஞ்சாரு, தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி கர்த்தர் கூட நம்ம பேசுறதும் நம்ம கர்த்தர் கூட பேசுகிறதும் அடிக்கடி நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம், வெளிப்படுத்துகளை பெற்றுக் கொடுக்கிறதும் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு நிச்சயமா இருக்கிறது, காரியமாக இருக்கிறது. என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது, என்ன நடக்கும் என்பதை குறித்து நமக்கு தெளிவா திட்டமாக நாம் ஒவ்வொரு தேவனால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டால்தான், அதை நாம் திட்டமாக இருந்திருந்தால்தான் நாம் கர்த்தருடைய காலத்திலே உறுதியாக நின்று தாக்கு பிடித்து தொடர்ந்து தேவ சித்தத்தை செய்ய முடியும் என்பதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இல்லைன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, நிற்க முடியாது. ஆமா, சாத்தா நம்மளை ஒண்ணு மல்லாக்க தள்ளி விட்டுருவான், இல்லைன்னா முகம் பின்னால் தள்ளி விட்டுருவான். அப்போ இந்த ஆவிக்குரிய வெளிச்சம் இருக்கிறவர்கள் தான் என்ன செய்வார்கள், கர்த்தருக்காக நிற்பார்கள், பிரகாசிப்பார்கள் என்பதுதான் முக்கியமான காரியமா இருக்குது. அதுக்கு அடிக்கடி கர்த்தர் அது அப்படிப்பட்டவருக்கு தம்முடைய சத்தத்தை வெளிப்படுத்துவாரு, சொப்பனம் தருவாரு, தரிசனம் தருவாரு. கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். அப்பப்போ கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்டவங்க தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற செய்தியாக. வாசிங்க யோசுவா 5 சாதி வாசிக்க சத்தமா. மேலும் யோசுவா எரிகோவின் வெளியில தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஆமா, அவர் எரிகோ என்கிற ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு ஏறெடுத்து பார்த்தாரு. கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். இதோ ஒருவர் அவருக்கு எதிரே நிற்கிறத பார்த்தாரு. உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. உருவின பட்டயம் அவருடைய கையில இருந்தது. அவரிடத்தில் போய் எங்களை சேர்ந்தவரா, உங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று கேட்டார். சத்துருவை சேர்ந்தவரா என்று கேட்டார். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார். கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக நான் வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையில் தேவன் அறிஞ்சிட்டாரு. அவர் முகம் குப்புற விழுந்து அழிந்து கொண்டு அவரை நோக்கி, ஆண்டவரே, தேவனே, ஆண்டவரே, தமது அடியவனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். என்று கேட்டாரு அப்படின்னு அது எழுதப்படுகிறது. அடுத்த வசனம் கூட நம்ம என்ன இருக்குன்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாசித்து என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மோசே தேவனுடைய மனுஷன் ஆண்டவரே அடிக்கடி முகமுகமாக தரிசிக்கிறவர் கேட்கிறவர்களா இருந்தா இவர் கூட இவர் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து கர்த்தர் மோசே கூட பேசுவாரு. உடன்படிக்கப்பட்ட மத்தியில் இருந்து கேருபீன்களின் மத்தியில் இருந்து அங்கே ஒரு சொகுசான இடம் உண்டாயிருக்கும், அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாயிருக்கும். அந்த வெளிச்சத்தின் நடுவில் இருந்து என்ன செய்வார்,
இவரு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாரு. அப்படி கேட்கிற பொழுது இவரும் ஒரு கிருபை பெற்ற மனிதனாக இருந்தபடினால இவருக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்காரு. ஹல்லேலூயா! அவ்வளவு ஒரு கிருபை பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷனாக இவர் ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கிற பொழுதே உண்மை உள்ளவராக, ரொம்ப தீவிரம் உள்ளவராக, பக்தி வைராக்கியம் உள்ளவராக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா! அப்ப மோசே மரிச்சிட்டாரு. மரிச்ச பிறகு நம்ம 1 அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது நீ தடம் கொண்டு பலம் கொண்டு திடமானதாக இரு அப்படின்னு கர்த்தர் நிறைய காரியங்களை பேசுறாரு. மோசே கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. ஹல்லேலூயா! இந்த சத்தத்தை இவருக்கு அவர் மோசே கேட்டது கூட கேட்டிருந்தார். ஆனா மோசே சினாய் மலையில அவர் தரிசித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் தனியாக ஆண்டவரை நம்ம பார்க்கணும்னு கேட்ட பொழுது அவர் பார்த்தாரெல்லாம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. இவர் சத்தத்தை கேட்டது தேவனுடைய மனுஷன் இனி செய்ய போற வேலை பெருசா இருந்ததுபடினால, இனி செய்ய வேண்டிய வேலை பெருசா இருந்தபடினால இவரை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு? இவருடைய ஆளுக்கு கண்களை திறந்து அவரு தரிசனமானார் என்று சொல்லி இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அப்ப நம்ம ஆண்டவரை நாம் இன்னுமா இருந்து கொள்ள வேண்டும். உண்மை இன்னும் நான் உண்மை தெரிந்து கொள்ள வேண்டாம். இன்னும் நான் உண்மை தரிசிக்க வேண்டாம். பரிசுத்தவான்கள் உண்மை தரிசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சத்தத்தை பிரத்யட்சமாய் கேட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போல நான் இன்னும் உண்மை தரிசிக்க வேண்டும், உண்மை நான் முகமுகமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு வேகமும் தீவிரமும் ஒரு தாகமும் என்ன செய்யுமா ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நமக்கு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஆண்டவரை பார்த்தார் அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடையவர்களுக்கு தம்முடைய சத்தத்தை அடிக்கடி கேட்க செய்கிறதும் அவருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறதும் அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு முக்கியமான செய்தி. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம வாதித்து தீவிரமாக என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொல்லி, அந்த தேவனுடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி 2 தீமோத்தேயு புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசித்து பார்க்கலாம். நமக்குள்ள ஆண்டவர் வந்திருக்கிறார் அல்லவா? தேவ ஆவியானவர் வந்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவருடைய அருள் நமக்கு உண்டாயிருக்கிறது அல்லவா? அருளை பெற்றிருக்கிறோம் அல்லவா? அந்த அருள் எப்படிப்பட்ட அருள், அதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி இந்த 1 தீமோத்தேயு புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க பாப்போம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் 2 தீமோத்தேயு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படி சொல்லி அங்கே ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாத்தையும் சரியா அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆவி நமக்குள்ள இருந்தா நம்ம எல்லாத்தையும் இருக்கிறபடியே நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா! தேவனை இருக்கிறபடியே அறிந்து கொள்வோம், நம்மை இருக்கிறபடியே அறிந்து கொள்வோம், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை இருக்கிறபடியே யதார்த்தம் என்ன உண்மை என்ன என்பதை நாம் இருக்கிறபடியே அறிந்து கொள்வோம். சபையை அறிந்து கொள்வோம், சத்தியத்தை அறிந்து கொள்வோம், இன்றைக்கு சபை இருக்கிற சூழ்நிலையை அறிந்து கொள்வோம், அது எங்கே சிக்கி இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்வோம். இல்ல நாம் யாருடைய கையில் சிக்கி இருக்கிறோம் அல்லது நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோமா இல்லது என்ன அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு இருக்கா? அது தெளிந்த புத்தி உள்ள ஆவி, குழப்பவர் இல்லை. நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், பயப்படுகிற ஆவி நமக்குள்ள இல்லை, அடிமத்திரத்தின் ஆவி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யப்படுகிறது? இங்க பார்க்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்படின்னு எங்க ரொம்ப தெளிவா இருக்கிறது. அன்பும் பலமும் தெளிந்த புத்தி உள்ள ஒரு நிதானம் உள்ள எதையும் நிதானித்து அறியக்கூடிய ஆவியானவர் தான் எனக்கு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவரை ஓரமா வச்சுக்கிட்டு நம்ம பயந்து செத்தோம்னா நம்மள மாதிரி ஒரு முட்டாள் ஒருத்தன் கிடையாது. ஹல்லேலூயா! அவர் ஓரமா நீர் உட்காருமையா, நீர் அங்கிட்டு உட்காரும், நீர் வசாம ஒரு இடத்துல இரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நடுங்கிக்கிட்டு இருந்தோம், எதுக்கெடுத்தாலும் பயந்துகிட்டு இருந்தோம், ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தோம், தெரிந்த புத்தி இல்லாமல் இருந்தோம். மனுஷனும் சாத்தான குடும்பமா கூட இருக்கிறவங்களோ நம்மளை பழுத்தி அந்த பழுத்தி அடிக்கிறதுக்கு குழப்புறதுக்கு நம்ம குழம்புறவங்களா இருந்தோம்னா அந்த ஆவியானவர் நமக்குள்ள பலமா இல்லை,
இல்லைன்னா அவரை ஒரு வாரத்துல வச்சுக்கிட்டு நம்ம குழம்பிட்டு அலையிறோம் சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, தெளிவுள்ளவர்களாக, பலமுள்ள ஆவியும் அன்பும் பலமுள்ள ஆவியை நாம் நிறைவாக பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் காரியம். ஹல்லேலூயா. அப்பப்போ கர்த்தர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார், பேசுகிறார். அதுக்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்பது கூட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம், அறிகிறதும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் கர்த்தர். கேட்டு நம்ம கேட்டதை நமக்கு செய்கிறார் என்பதும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான். அதுக்காக என் தேவனாக்கத்திற்கு நாம் அதிகமாக நாம் என்ன செய்கிறோம், நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. எங்களுக்கு கடந்த மார்ச் 12ஆம் தேதி திருமண நாள் வந்தது. 37 38 தெரியல. 14 நாளிலே ஆண்டவருக்கு நாங்கள் குடும்பமாக ஒரு சில குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். இங்கே தேவாலயத்தில் வந்து நாங்கள் அந்த நாளிலே ஜெபம் பண்ணினோம். அப்படி ஜெபம் பண்ணிக்கிற பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது இப்போ கொஞ்ச காலமாக என்னுடைய மனைவிக்கு காலில் ஒரு வெடிப்பு கொண்ட ஒரு பிரச்சனை ஏறக்குறைய ஒரு வருஷமாக அது இருந்து கொண்டிருந்தது. மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் அது சரியான ஒரு சுகம் இல்லாமல், விடுதலை இல்லாமலும் அது இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது திடீரென்று எனக்குள்ளாக இப்படி ஒரு விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவத்தை தேவனாய் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு திருமண நாள் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நீ பரிசு கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த திருமண நாள் பரிசாக என் மனைவிக்கு இந்த ஒரு வருட காலத்துக்கு மேலாக இருக்கிற இந்த பிளவு இடத்திலிருந்து விடுதலை தான், அதுதான் பரிசாக இருக்கட்டும் சரி. எல்லாரும் வரையும் நான் தேவ சமூகத்திலே நான் என்ன செய்தேன், என் தேவ சமூகத்திலே நான் கேட்டேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு வருஷம் மருந்து எடுத்துட்டு வரோம், அதற்குரிய எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரோம், அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் செய்யலாம், போக மாதிரி இருக்கும், வந்துட்டு இருக்கும், வரும் போவோம், திடீர்னு கூடிரும். ரொம்ப பரவாயில்ல, மனைவி சங்கடப்பட்டிருக்கிறார். நாங்கள் ஒரே சரீரமா இருக்கிறபடினால தனிப்பட்ட முறையில் எனக்கும் அதை குறித்து சங்கடங்கள் உண்டு. சிலர் வெளியே ஊண்டு காட்டுவாங்க, சிலர் காட்ட மாட்டாங்க. நான் 2வது ரகம், அதனால என்னை புரிஞ்சு கொள்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த பாரமும் காரியங்களும் உண்டு. அப்படி இருந்த பொழுது திடீர்னு அப்படி ஆண்டவர் நம்ம கேட்கணுங்கிற ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்து இந்த திருமண நாளின் பரிசாக என் மனைவிக்கு இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை தாரும் சொன்னேன். அன்னைக்கு அந்த பலவீனம் மாறி இன்னைக்கு சுகம் உண்டாயிருக்கிறது. அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்று அறிகிறதும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பலம் தான். ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி கர்த்தர் அப்பப்போ என் ஜெபத்தை கேட்கிறாரு. அப்பப்போ கர்த்தர் எனக்கு திட்டமான வெளிப்படுத்தல கொடுக்காரு, என் கூட பேசுறாரு. ஹல்லேலூயா. நடக்க போற காரியத்தை கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, பேசுறாரு. ஹல்லேலூயா. எப்படி இந்த மனுஷன் நிக்கா அப்படி அநேகருக்கு கேள்வி, கூட இருக்கிறவங்களுக்கே விளங்கல. என்னை தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு பலமாக இருக்கிறார். அவர் என்னோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், என்னை தைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவருடைய பலமுள்ள ஆவி எனக்குள்ள பலமாக இருக்கிறது. அவர் என்னை தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். மனிதர்களும் சாத்தானும் சூழ்நிலைகளும் என்னை குழப்பணும்னு பார்த்தாலும் நான் குழப்பாம தெளிவா இருக்கிறதுக்கு கர்த்தருடைய தெளிந்த ஆவிதான் காரணம் என்று சொல்லி நான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்போ விசுவாசத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு. அந்த விசுவாசத்தின் ஆவி யாரை நிரப்புதோ அவங்க விசுவாசத்துல உறுதியா இருப்பாங்க. கர்த்தர் சொன்ன காரியத்துல அவங்க நிற்பாங்க, உறுதியாக அவங்களால இருக்க முடியும். அப்ப நம்ம விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டாம். கண் திறக்கப்பட்டவர்களாக நாம் கர்த்தருடைய காரியங்களை தெளிவாக அறிந்தவர்களாக இருந்தா உறுதியா நிற்கலாம். ஹல்லேலூயா. ஏன் நிக்கிறேன், ஏன் நிக்க முடியுதுங்கிறதுக்கு அது ஒரு கிருபை. அதற்காக என் தேவனாய் கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்தா அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி என்ன ஜெபித்தார். கண்களை திறந்த பொழுது அவர் பலப்பட்டார், தைரியம் அடைந்தார்.
நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவன் நம்மை சூழ்ந்திருக்கிறார். அவருடைய அக்கினி மயமான அந்த ராணுவ கூட்டம் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். சவுல் அறியாமையினாலே என்ன செய்தார்? இயேசுக்கு எதிர்த்து நின்றார். முள்ளில் உழைக்கிற அனுபவம் போல் இருந்தது. அவருக்கு தான் அது ஒரு கெடுதலை தீமை உண்டாக்கிற்று. அவரை கத்த தொட்டு அவருடைய மடக்கங்களை திறந்து கொடுத்த பொழுது அவருக்காக பிரசங்கிக்கிறவர்களுக்காக அவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக கொடுத்தவராக மறிக்கிறதுக்கு முன்பாக அந்த இயேசுவுக்காக பெரிய வேலை செய்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை பல நாடுகளை அந்த இயேசுக்கு நேராக திருப்பி வசப்படுத்தினவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யப்படுகிறது? வாசிக்கப்படுகிறது. எப்படி தேவ ஆவியை பெற்றவரிடத்திலே ஒரு விசுவாசத்தின் ஆவி வல்லமையாக கிரியை செய்தது. அதனால் அவர் விசுவாசிக்க முடிந்தது என்பதும் ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாரும்னு எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடிக்கு, உங்களுடைய சித்தம் இதுவாக இருக்க இதை விட்டு நான் தடுமாறி விடாதபடிக்கு, வழி தப்பி விடாதபடிக்கு நான் நிற்பதற்கு அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும். அந்த விசுவாசத்தின் ஆவி எனக்கு வேண்டும் என்றும் நம்ம விண்ணப்பிக்கிறதுங்கிறதா காரியம். ஹல்லேலூயா. பாத்தீங்க 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து நமக்குள்ள ஒரு விசுவாசத்தின் ஆவியானவர் இருந்தா, விசுவாசத்தின் ஆவி இருந்தா, அந்த விசுவாசத்தின் ஆவி நம்ம பலமா நிரப்பி இருந்தா நம்ம விசுவாசமாக பேச முடியும். ஹல்லேலூயா. நேற்று சாயங்கால வேளையில திடீரென்று அந்த அரசியல் காரியங்கள் எல்லாம் குடும்பத்தில் பிள்ளைகள் திடீரென்று என்ன சொல்ல கேட்க ஆரம்பித்த பொழுது அது அப்படி அரசியல் தொடர்ந்து போகாதபடிக்கு அது ஆவிக்குரிய காரணமாக அது திரும்பிச்சு. அதற்காக என் தேவனாய கர்த்தருக்கு நான் அதிகமாக சோதனை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஒருவர் துரோகம் செஞ்சிருந்தாரு, அந்த பலருக்கு துரோகம் செஞ்சிருந்தாரு அரசியல்ல. அப்படி பலருக்கு அரசியல்ல துரோகம் செஞ்சிருந்த அவர் கூட இருக்கிறவங்க துரோகிகளாக எழுப்பிட்டாங்க அப்படிங்கிற செய்தி அப்படி பகிர்ந்து கொள்கிற பொழுது அது ஆவிக்குரிய காரியமாக என்ன செய்து விட்டது? திருப்பி விட்டது. எனக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் அவர்களுக்கும் விசுவாசம் உண்டாகத்தக்கதாக. ஹல்லேலூயா. சில காரியங்கள் அவனால் இந்த காலத்தில் விசுவாசிக்க முடியல. எனக்கு அந்த காரியங்களை என்னுடைய பிள்ளைகளே விசுவாசிக்க முடியல. அந்த அளவுக்கு சூழ்நிலையும் சாத்தானும் கூட இருக்கிறவர்களும் பொல்லாத மனிதர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய கிரியை வெளிப்படுவது அது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. அப்படி அவர்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று எனக்கு ஆவியில தெரியும். நான் என்ன செய்ய முடியும்? அவங்க விசுவாசத்தை பலப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்களுக்காக நான் தனித்தவங்களில் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, அவர் கண்களை திரும்பவும் தெளிவடைய செய்யும். கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை அவர்கள் மீண்டும் திட்டமாக அறிந்து தேவ சித்தத்துக்கு உடன்படக்கூடிய அதற்காக விசுவாசமாக நின்று உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய அந்த கிருபையை அவருக்கு கொடுத்தவர் என்று பல வேளைகளில் நான் தனித்து பங்களில் நான் ஜெபிக்கிறது உண்டு. நான் தனித்து விடப்பட்டவன் போல நான் இருந்தாலும் நான் தனித்தில்லை என்பதை நான் அடிக்கடி என் தேவனாய கர்த்தர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அதை காண்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதற்காக என் தேவனாய கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ என்ன யதார்த்தம் என்பதை திரும்பவும் நேற்றைய நாளில் அவங்களுக்கு விளப்பமா திரும்பவும் அது அவங்களுக்கு எடுத்து அப்படி காட்டுற மாதிரி அங்க பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிறதையும் பேசுகிறதையும் நானும் அவரோடு சேர்ந்து நான் ஆவியிலே கண்டேன். அதற்காக என் தேவனாய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பலவீனப்படுத்தணும்னு நான் நினைக்கிறீங்க? சாத்தானே வரட்டும், கொள்ளாத அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மக்களை என்னை விசுவாசத்தை விட்டு
எனக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கிற விசுவாசத்தை விட்டு என்னை நீங்க தடுமாற செய்ய முடியாது. ஹalleluya. ஏனென்றால் அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று நிரப்பி இருக்கிறார். அதுதான் எனக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் என்ன செஞ்சாரு, அவங்களுக்கு மறுபடியும் அதை திரும்ப சரியா அப்படி எடுத்து காமிச்சாங்க. ராத்திரி ஜபத்துக்கு இங்க கடந்து வந்திருந்தோம், உபவாச ஜபத்திற்கு. எனக்கு அருமையான என் குடும்பத்தில் பிள்ளை ஒருவர் செஞ்சாரு, செதுக்க ஆரம்பிச்சாங்க. ஆவியானவர் பவர் ஆக்கிட்டாங்க. எனக்குள்ள விசுவாசம் இருந்தா அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் பாயும் பரவும். ஹalleluya. என்ன விசுவாசத்தில் நிறுத்துகிறது? என் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அந்த விசுவாசம் உள்ள ஆவியானவர் எனக்குள் பலமாக இருக்கிற பொழுது என்ன அசைத்தாலும், ஒருவேளை நானே அசைஞ்சிருவனோன்னு நினைச்சாலும் என்ன அசைய விட மாட்டார். அவங்களுக்கு இன்னொருவருக்கு நான் கர்த்தருடைய காரியங்களை தெளிவுபடுத்துகிற பொழுது நானும் இன்னும் பலப்படுகிறேன், நானும் இன்னும் நிமிர்ந்து நிற்கிறேன். ஹalleluya. அப்போ விசுவாசத்தின் ஆவினால் என்னை நிரப்பும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஹalleluya. அப்போ நாம் விசுவாசத்தில் நிற்க முடியும். கர்த்தருடைய காரியத்தில் நாம் தெளிவோடு இருந்து நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம நிற்க முடியும். ஏசாயா 28:16 நீங்க வாசித்து பாருங்க, கடைசி பகுதியை வாசித்து பாருங்க. விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள், செதற மாட்டார்கள். ஹalleluya. அவங்க பதறவும் மாட்டாங்க, அவங்க செதறவும் மாட்டாங்க. அவங்க செதறவும் செய்ய முடியாது, செதறடிக்க முடியாது. ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி ஆகிறது என்று சொல்லி ஆச்சரியமா இருக்கும். அதுவும் கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் தான். விசுவாசிக்கிறவர்கள், இந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள் பதற மாட்டாங்க, அவங்க சிதறடிக்க முடியாது, அவங்க காரியங்கள் சிதறவும் சிதறாது. இதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். தனித்து மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒன்றுமில்லை. ஏசாயா 28:14 கடைசி பகுதி நான் சொன்ன வசனத்தை மட்டும் வாசிங்க. சாதி வாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பதற மாட்டாங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்து ஆவிக்குரிய தெளிவுள்ளவர்களும் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டாம். தெளிவுள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். விசுவாசத்தின் ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்கப்பட வேண்டும். ஹalleluya. விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறோம் உணர்கிற பொழுது ஆண்டவரே இந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும், எனக்கு இந்த விசுவாசத்தின் விளக்கு தாரும் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு விசுவாசமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அந்த விசுவாசங்கிறது ஒரு ஆவிக்குரிய வரம் அல்லது ஆவியானவருடைய விசேஷித்த ஒரு காரியம். அந்த விசுவாசம் என்கிற அந்த வரம் ஒருவருக்குள்ள கிரியை செய்கிற பொழுது எல்லாரும் விசுவாசத்தை விட்டு விட்டாலும் அவர்களால் விசுவாசிக்க முடியும். அதுதான் காரியம். ஹalleluya. ஆவியானவர் அவர்களுக்கு அப்படி கிரியை செய்வார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய பார்க்க முடிகிறது. யோவான் 6:69 கூட வாசிக்கலாம். அந்த விசுவாசத்தினுடைய ஆவி, அந்த விசுவாச ஆவி நமக்குள் இருந்தால் நாம் தீவிரமாக கர்த்தருடைய காரியங்களை நாம் தெளிவோடு அறிந்து விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எழுதப்படுகிறது. அப்ப அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக நாம் இருக்கலாம். அந்த விசுவாசத்தின் ஆவிக்காக நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் ஆவியை தாரும், அந்த தெளிந்த புத்தி உள்ள அந்த ஆவியை தாரும், இந்த அன்பும் பலமும் உள்ள அந்த ஆவியை தாரும். என்னை தொடர்ந்து உமக்காக நின்று உங்கள் வேலையை செய்யக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாரும்னு சொன்னா அந்த ஆவியானது நமக்குள்ளே பலமாக இறங்கிற பொழுது அந்த காரியம் நமக்குள்ளே உண்டாகும். பாத்தீங்க யோவான் 6:69. அப்போ அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்கள் தெளிவுடையவர்களாக இருந்து அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து இருக்கிற பிரகாரம் யதார்த்தம் என்ன என்று எந்த ஒரு காரியத்திலும் அறிந்து அதிலே உறுதிப்படுவதற்கு அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் என்ன செய்வார், நமக்கு கிருபை அருள்வார். நாம் விசுவாசத்தும் அறிந்து இருப்போம். நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசித்து நீங்க யாருன்னு எங்களுக்கு திட்டமா தெரியும் ஆண்டவரே. நான் யாருன்னு நாங்கள் விசுவாசித்து அறிந்து இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. யார் இந்த விசுவாசத்தை ஆவி பெற்றுக் இருக்கிறார்கள் அவர்கள் கர்த்தர் எடுத்த காரியங்களை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்வார்கள்.
அறிந்து கொள்கிறவர்கள் இன்னும் அந்த விசுவாசத்தில் திடப்படுவார்கள், உறுதியாவார்கள். அப்படி கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நான் அறிகிறேன். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அதிகமாக நாம் சோதனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக தேவனாய் கர்த்தருக்கு நான் அதிகமாக நாம் சோதனம் செலுத்துகிறேன். ஆனால் இந்த விசுவாசத்தை ஆவியை பெற்றிருந்தோம், இந்த பரிசுத்தாண்ட நிலைமையும் வல்லமை பெற்றிருந்தோம், தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானங்களையும் நாம் சரியாக அறிந்திருந்தோம், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தோம், நமக்கு பலமுள்ள ஆவியை தேவனாய் கர்த்தர் கொடுத்திருந்தோம். அறிந்து நாம் தேவ திட்டங்களுக்கு மூலமாக எதிர்த்து நிற்கவே கூடாது. தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கலாம். பிள்ளையாளர் போல ஒரு ஊழியை செய்த ஊழியக்காரர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. 24:4 வாசி பாருங்க. இந்த பிள்ளையாம் தேவனுடைய திட்டம் என்ன என்பதையும் சித்தம் என்ன என்பதையும் திட்டமாக அறிந்திருந்தார். அறிந்த பின்னும் அவர் தேவ திட்டத்துக்கு மாறாக அறிந்து நின்றது தேவனை எதிர்த்து நின்றதுக்கு சமமாகிவிட்டது. அறிந்தும் நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது, தேவனை எதிர்த்து நிற்கிறது போல ஆயிட்டோம். என்னாகும் 24:4 வாசி பார்க்கலாம். தேவன் அவர்களும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனங்களை கண்டு தாழ விடும்போது கண் திறக்கப்பட்டவன் விளங்குகிறதாவது. தேவனுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, இதற்காக இந்த கடைசி நாட்களில் ஒரு அப்போஸ்தலரை எழுப்பினார். அவருக்கு எதுக்கு தரிசனமானார்? ஹல்லேலூயா! அவருக்கு எதுக்கு சபை கட்டக்கூடிய அதிகாரத்தையும் ஆலயம் எல்லா காரியங்களையும் கொடுத்தார். சபை யாரால் எழுப்பப்பட்டது? அது கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. கிறிஸ்துவே அதற்கு தலையாக இருக்கிறார். அவரே இந்த சபை எழுப்பினார். ஹல்லேலூயா! எழுப்ப சித்தம் கொண்ட அந்த பரிசுத்தவானோடு கூட மரண பரியந்த கர்த்தர் கூட இருந்தார். அந்த அதிகாரம் மாளிகை கிரியை செய்தது. எல்லாவற்றையும் நம்ம கண்டுவிட்டு நம்ம வேற விதமா அதற்கு மாறா நம்ம எழுப்புனோம்னா அது தேவனுக்கு விரோதமாகவே எழுப்புகிற காரியம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா! என் கூட பயணித்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இலக்கணத்து காரியங்களை திட்டமாக கர்த்தர் உங்களுக்கு கடந்த காலங்களில் வெளிப்படுத்தி இருப்பார். ஹல்லேலூயா! அதை தேவ சமூகத்தில் நின்று நீங்கள் தேவாவினால் அதை தேவ சமூகத்தில் எல்லாரும் கேட்க நீங்கள் பகிர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா! அறிந்தும் துணிந்து அதற்கு மாறாக ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள், பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அது கர்த்தரை எதிர்த்து நிற்கிற ஒரு காரியமாயிரும். இந்த விளையம் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய சித்தம் என்ன, இஸ்ரவேலுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததான இந்த ஜனக்கூட்டம் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை அறிந்து அறியபடியாக அவர் கண்களை கர்த்தர் திறந்தார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! கண்கள் திறக்கப்பட்டும் துணிந்து செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் துரோகம். ஹல்லேலூயா! அதுக்கு பேர் தான் துரோகம். தெரிஞ்சிருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அவர் தடுமாறினார், தப்பு பண்ணினார், அதெல்லாம் இரண்டாவது காரியம். அது தேவனுக்கும் அவருக்கும் அடுத்த காரியம். அவரை கர்த்தர் என்ன செய்தார்? கடிந்து கொண்டார், அவரை தள்ளி போட்டார். எல்லா காரியமும் இருக்கட்டும், ஆனால் அவர் தேவனுடைய மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன். அவர் மேல் கை போடுகிறது தேவனுக்கு விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லி தெளிவா இருந்த தாவீது ராஜா என்ன செஞ்சாரு? தெளிவா அறிஞ்சிருந்தார். ஹல்லேலூயா! அதனால எத்தனையோ சந்தர்ப்பம் அவருக்கு உண்டாயிருந்து போயிடும். காத்தாட்டு சந்தர்ப்பத்தை கொண்டாடுவான், நம்முடைய மாம்சத்தை தூண்டி விடுவான், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வச்சு அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு நம்மளை எதிர்த்து கர்த்தருடைய காரியங்களை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மளை எழுப்பி விடுவான். அப்படி கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க?
சரியான சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு 2 தடவை ஒரே குத்தா குத்திடலாம், சவலை கொண்டு போடலாம், அப்படி அவங்களை கை வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னார், அவர் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன். இந்த காரியங்கள் தேவனுக்கும் அவருக்கும் அடுத்த காரியங்கள், அதுல நமக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. அதுபடினாலே அவருடைய ஓட்ட முடிஞ்சு அவர் போகட்டும், அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்கணும். அவர் மேல கை போடுகிறது பெரிய பாவம்னு அவர் அறிஞ்சிருந்தாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய முதல்ல கை போட்டு வாய் போட்டு தப்பினவன் யார் என்று அவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு எழுதி வச்சிருக்கு? பின்னால் இருக்க நானும் நீங்களும் புத்தியா இருக்கணும், கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டு கூட கையை நீட்டாதீங்க, நீங்க பேசாதீங்க, தேவனுக்கு இதெல்லாம் அடுத்த பிற்பாடு துணிகரமாக எழுப்பாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளையாம் எழும்பினான் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது. 22 31 முதல் சில வசனங்களை வாசிச்சு பாருங்க. அதுக்கு அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக இந்த பாலாக்கு என்கிற ராஜா கூப்பிட்ட பொழுது இவன் புறப்படுவதற்கு ஆயத்தமானான். ஆனா கர்த்தர் அது என்னோட சித்தம் இல்ல, அவன் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னாரு. சொன்ன பிற்பாடும் பொருளாசையினால, கடன் கிடைக்குங்கிறதுனால, பெரிய மனுஷங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்குங்கிறதுனால, பெரிய ஆளா இருக்கலாம், சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கலாம், நம்ம கடன் பண்ணுவாங்க. இந்த பாலாக்கு ராஜாவும் அவருடைய ஜனங்கள் என்பதற்காக, இழிவான காரியங்களுக்காக தேவனுடைய திட்டம் அறிந்தும் இந்த பிள்ளையாம் ஏற்றினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கோபத்துல போட்டாரு. புத்தி கட்ட பிள்ளையாமுன்னு சொல்லவா என்று சொன்னது ஒரு வகையில் அவரு கர்த்தருடைய ஊழியக்காரன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் போனாரு, முதல் விஷயம் போனதுனாரு, 2வது விஷயம் போனாரு. அவர் கோபத்துல போனாலும் கூட இந்த ஊழியக்காரருக்கு தெரியாம போச்சு. சட்டி குட்டிலாம் கட்டிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு சுயமும் மாம்சமும் சில காரியங்களும் பொருளாசையும் மனிதராக உண்டாகல மகிமைக்கு அடிமைப்பட்டு இருந்த சுபாவமும் மேற்கொண்டுட்டு விளங்குறாங்களுக்கு அவர் என்ன கர்த்தர் என்ன மனநிலையில சொன்னாலும் அவருக்கு வழங்காம போச்சு. போனாருன்னு பார்க்கணும். இப்ப வாசி பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அப்படி போன பொழுது என்ன நடந்துச்சு முந்தின பகுதி எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க ஒண்ணும் இல்ல. கர்த்தர் என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய தூதனானவர் இயேசு என்ன செஞ்சாரு? உரிய பட்டத்தோட அவருக்கு எதிராக நின்னாரு. இவருக்கு கண்ணு திறக்கல, ஆனா கழுதைக்கு கண் திறந்துட்டு. ஹல்லேலூயா. பெரிய மனுஷங்களுக்கு செல்ல குருட்டாட்டம் உண்டாயிரும். பொருளாசைக்கு சாஞ்சா, பதவி வெளிக்கு சாஞ்சா, அக்கிரம அநியாயங்களை அறிஞ்சு துணிந்து செஞ்சா, நியாயக்கடிகள் செஞ்சா, அநியாயம் செஞ்சா, ஐக்கியத்தை அன்பை உண்டு பண்ண வேண்டியவர்கள் அதற்கு விரோதமான காரியங்களை துணிந்து செஞ்சா அவங்க கண்ணு குருடா போகும். அவைக்குரிய கண்கள் குருடாக போகும். சாத்தான் மேலே ஏறி உட்கார்ந்துருவான், மேலே ஏறி உட்கார்ந்துருவான். அப்படி இந்த மனுஷனுக்கு கண்ணு குருடாயிட்டு கழுதைக்கு கண்ணு திறந்துட்டு. ஹல்லேலூயா. கழுதைக்கு கண்ணு திறந்துட்டு அது பயந்து போய் முன்னேறாம நின்றுச்சு. அதை அடிச்சான் பிடிச்சான் போனாங்க. ஒரு கடைசியில என்கிட்ட மாத்திரம் ஒரு பட்டையை கிடைச்சதுன்னா கொன்னது வேண்டும். நான் குருட்டு மனுஷன் ஆகிட்டார். அந்த ஊழியக்காரர் குருடன் ஆகிட்டார், ஆவிக்குரிய குருடன் ஆகிட்டார். அந்த கழுதை கண்ணை திறந்த அடுத்து அவரை திறந்து அவன் கண்ணை திறந்ததுதான் ஏன் கழுதை சண்டித்தனம் பண்ணுச்சு அப்படின்னு அவருக்கு விளங்குச்சு. வாசிங்க. வெளியில நின்று ஒருவன பட்டயத்தை தன்னுடைய கையில் பிடித்திருக்க கர்த்தருடைய தூதனை கண்டு அவன் கண்டு தலைவலிந்து மங்குப்புறவிலிருந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனார் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தடவை அடித்ததன? ஆமா, உனக்கு ஆவிக்குரிய கண்ணு குருடா போச்ச. நான் இதுக்கு எதிராக இருக்கிறேங்கிற உணர்வு கூட இல்லாம போறிய. நான் கோபத்துல போனது கூட தெரியாம நீ போறிய. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்குது. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்குது. நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தடவை எனக்கு விலகிட்டு எனக்கு உலகாமல் இருந்தா இப்பொழுது நான் ஒன்ன கொண்டு போட்டு கழுதை உயிரோடு வச்சிருப்பேன், உயிரோட வைத்திருப்பேன் என்றார். அப்பொழுது பிள்ளையா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன்.
நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுது உமது பார்வைக்கு இதோ இது தகாததா இருக்கிற தகாதா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்று சொன்னதாக சொல்லப்படுது. அப்போ இது சொல்லப்பட்டது போல தேவனுடைய மனிதர்களாக இருக்கிற நாம் சில வேளைகளில் இப்படி ஒரு பெரிய கர்த்தருக்கு எதிரான காரியத்தை நம்ம செஞ்சுருவோம். யாரை கொண்டாலும் கர்த்தரை என்ன செய்வார்? கழுதையை கொண்டு அற்பமான கழுதையை கொண்டு அந்த காரியத்துல அந்த பிள்ளையோட மதியினத்தை சுட்டி காட்டினது போல நீங்க செய்யறது பெரிய தப்பு. தேவனால் அபிஷேகப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக நீங்க வாய் போடுகிறது, விரோதமாக எழுப்புகிறது, பேசுகிறது, தப்புன்னு சொல்லி ஒரு கழுதையை கொண்டு சொல்ல கருத்து ஏதாவது ஒரு கழுதையை கொண்டு சொல்லியிருப்பார் கடந்த காலங்களில். இந்த பிள்ளையாம கூட தன்னை தாத்தின கண் திறக்கப்பட்ட பொழுது தப்புங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக ஒரு கண்ணை திறந்தது போல ஒரு கழுதையை கொண்டு கட்டல் பேசுவது போல கத்தல் யாரை கொண்டாலும் பேசியிருப்பாரு. இல்லது சமய சந்தர்ப்பம் தனிப்பட்ட முறையில் கூட பேசியிருப்பாரு. அதெல்லாம் நீங்க கருத்துல கொள்ளாம அப்படிப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து தீமை செய்யணும், அவங்களுக்கு இல்லாம ஆக்கிடணும்னு நினைச்சா யார் இல்லாம போறான்னு பார்ப்போம். யார் இல்லாம போறாங்கிறத பார்ப்போம். நாங்கள் எப்பக்கத்தில் நிற்கப்பட்டு நாங்கள் நொறுக்கி போகிறது இல்லை. நாங்கள் கலக்கப்படுத்த மனம் முடிவடைகிறது இல்லை. அப்படின்னு தானே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய ரொம்ப கவனமாக இருக்க வேண்டாம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் ரொம்ப கவனமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. தேவத்திலிருந்து அறிந்து பிடிப்பு அதற்கு விரோதமாக நாம் எழும்ப ஒரு காலம் கூடாது. தேவனுடைய மனிதனுக்கு நாம் எழும்ப கூடாது. அது ஒரு பெரிய பாவம் ஆயிடும். பிள்ளையாமுடைய பொல்லாசை இருந்தது. தனக்கு கடன் கிடைக்கும் என்பதற்காக தேவனுடைய திட்டத்தை அறிந்தும் அதற்கு மாறாக அவர் செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கலாம். இது பெரிய பாவம். மனிதனால் வரும் மகிமை நமக்கு நிலையானதல்ல. இன்னைக்கு போட்டுக்கிறவர்கள் நாளைக்கு தூட்டுவார்கள். நடக்கலையா? இன்னைக்கு போட்டுக்கிறவர்கள் நாளைக்கு தூட்டுவார்கள். நேற்று தூட்டினவர்கள் நாளைக்கு போட்டுவார்கள். ஹல்லேலூயா. இது வரும் போகும். தேவனுடைய மனிதனாக நாம் தேவசனத்திலே தேவசித்தம் செய்யும்படியாக நிற்கிறவர்கள் எப்பொழுதும் தேவனோடு உடன்பட்டு நிற்க வேண்டும். தேவ காரியங்களே தேவனோடு கூட உடன்பட்டு நிற்க வேண்டும். அதிலே நாம் மாறுபடக்கூடாது, அசைந்து விடக்கூடாது. சுய சித்தமும் மனமும் மாம்ச விருப்பப்படி செய்ய நாம் தேவனால் அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமை காட்டக்கூடாது தேவ காரியங்களில். அது எதிர்த்து இருக்கிற தேவனுக்கு அடங்கி இருக்க வேண்டிய இடத்துல அடங்கி யாருக்கு இருக்க வேண்டுமோ அவருக்கு எல்லா காலங்களும் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாட்டா நம்ம தான் பெரிய தீமைக்கு ஆளாயிரும். ரொம்ப கவனமா இருக்கலாம். எலிசா வேலைக்காக கண்களை திறந்தவர்கள் என்று ஜெபித்த பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நாம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள், நம்முடைய மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனுடைய காரியங்களை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்யணும்? அதற்காக நாம் விண்ணப்பிக்க வேண்டாம். விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தின் ஆவி என்னிலே நிறைவாக ஊற்றும் என்று சொல்லி நாம் அதிகமாக ஜெபித்து அந்த விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய தெளிவும் பலமும் வல்லமையுள்ளவர்களாக நாம் தேவஸ்தானத்தில் நாம் நிற்க வேண்டும். நாம் ஆவிக்குரியவர்களாக தேவஸ்தானத்தில் நிற்க வேண்டும். அறிந்தும் துணிந்தும் நாம் தேவ திட்டத்தை அறிந்தும்
நாம் பாவம் செய்யக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நாம் காணப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நாம் ஆவிக்குரியவர்களாய் தெளிவடைந்தவர்களாய் ஆண்டவரே நீங்க என்ன செய்ய சித்தமாக இருக்கிறது என்று நித்தமும் கேட்டு தேவ சித்தத்தை நாம் அறிந்து இன்னும் உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று நான் இன்னும் உங்களுடைய சித்தத்தை எந்த காரியத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் நான் அறிந்து கொள்வதற்கு தேவனே என் கண்களை திறந்தருளும் என்று கேட்டு நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டியதும் காத்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது காரியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எந்த அளவுக்கு வெளிச்சமுள்ளதாக இருக்கிறது, கண் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய கண்கள் தெளிவுள்ளதாக இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் என்ன, உங்களுக்கு இருந்த காரியத்திலே கர்த்தருடைய சித்தம் என்ன, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்த காரியத்திலே கர்த்தருடைய சித்தம் என்ன, உங்களுடைய குடும்பத்துக்கு இருந்த காரியத்திலே கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அல்லது நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக ஊழியக்காரர்களாக தேவ சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை குறித்து கர்த்தருடைய ஊழியத்திலாக இருக்கட்டும் வேற ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும் அவருடைய சித்தம் என்ன, என்னை குறித்து என்னுடைய ஊழியத்தை குறித்து சித்தம் என்ன, சபையுடைய காரியம் என்ன, அதனுடைய அடுத்த பரிமாணம் என்ன, அடுத்து சபை முகத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார். கூட்டத்தோடு நாம் ஒரு பழமொழி உண்டு, கூட்டத்தோடு கோயந்தா போடுகிறோமா. பெரிய ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, செத்த மீன்கள் தண்ணீரோட கூட போகும். செத்த மீன் செத்துட்டு ஒரு மீன் கூட்டம் செத்துட்டுன்னா தண்ணியுள்ள ஒரே கூட்டமா போகும். உயிருள்ள மீன் தண்ணி நிறுத்தி நின்று போகும் சொல்லியிருக்கிறது. ஒத்த மீனா தனியா போகுமான்னு சொல்லியிருக்க. அந்த செத்து போன கூட்டத்தில் இருக்கிற ஒரு மீன் உயிருள்ளதாக இருந்தா அந்த செத்த கூட்டத்தோட போகாது, செத்த கூட்டத்துக்கு முன்னால போகாது. ஆவி செத்த கூட்டம் அது எதிர்த்து போகும், அந்த கூட்டத்தை எதிர்த்து போகும், அந்த கூட்டத்தை கடந்து போகும். நம்ம அப்படி இருக்கணும். 9:6 வாசி பாருங்க. அவர் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த காரியத்தில் நமக்கு எப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கலாம். பயப்படக்கூடாதுன்னு சொன்னா இங்க இந்த காரியத்தில் நம்ம எப்பவும் ஒரு பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் சித்தத்துக்கு மாறா எதிரா நம்ம ஏதாவது பேசிடக்கூடாது, ஏதாவது செஞ்சிடக்கூடாது. அப்படி பேசுறவங்களோட கூட்டணி வச்சுக்கிடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாதி அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்யணும், ரொம்ப தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். எல்லாரும் ஒருவரை மிரட்டினாலும் ஒருவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அந்த விசுவாசத்தின் ஆவினால் அந்த ஒருவரை தேவனாய் கர்த்தர் பலமாக நிரப்பி இருப்பார் என்று சொன்னார். அவரை நிறுத்தவும் நிற்க செய்யவும் எல்லா சூழ்நிலையிலும் பேச செய்யவும் மற்றவர்களுக்கு காரியங்களை தெளிவுபடுத்தவும் யதார்த்தம் என்பதை சொல்லவும் அவருக்குள்ளா இருக்கிறான அந்த பலமுள்ள ஆவியானவராலே கூடும் என்பதற்கு நான் நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கிற அந்த ஆவியானவர் எதிர்பார்த்து இந்த நாளிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு தந்தவதற்காக என் ஆண்டவரை நான் சோதித்திருக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படட்டும், வெளிச்சமடையட்டும். பலமுள்ள ஆவியம், தெளிந்த புத்தியுள்ள ஆவியம், அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியம் நமக்குள்ளே இன்னும் பலமாய் உண்டாகி நம்மை நிரப்புவதாக. தேவ பலத்தினாலே நாம் எதிர்க்க வேண்டியது எதிர்ப்போம், முறியடிக்க வேண்டியது முறியெடுப்போம், நிற்க வேண்டிய காலத்தில் நிற்போம். கர்த்தரால் அந்த அருளை பெறுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனை கர்த்தரை நாம்